பின்னாடியே வந்தனா நான் தான் பார்க்க முடியல. முன்னாடி காட்டு பாக்குறேன். என்ன பண்ணுவேன்? சாமி எங்க போனது? எங்க வந்து சேரணும்? எங்க வரணும்? கோவில் தான் வந்து சேரணும். ஊரே சுத்தி வந்தாலும் வரணும். ஒத்தடிக்கு வருஷம் என்ன நடக்குது பாரு. நாலு மணி சீக்கிரம் கிழிச்சிடறேன். பொண்ணு இந்த அரண்மனை அவ இருக்கணும், என்ன இருக்கணும்? என்ன அம்மாக்காக எனக்கு தாண்டி எரியும். போலாமா? தெரியாது. யார் யார் எந்த தெரு ஓடும் தெரியாது. நம்ம ஏன் சுத்தணும்? ஏன் சுத்தணும்? எந்த சுத்தறானோ இங்கதான் வரணும். ஆயிடுச்சு. எடுத்து போடு சேர. சேர எடுத்து போ சேர. என்ன வீடியோல யாரா வந்தாங்க ஒரு வார்த்தை நீ பேசனே. அதெல்லாம் ஊமை பாபா. ஏய். நம்ம வாயத்தாண்டா நம்ம சொத்தைக்கு கருதுலன்னா அந்த கோயிலை அடிப்பா போடுறது. நான் பண்றது நம்ம தானே காப்பாற்றணும். அப்பா அம்மா இல்லாத பொண்ணாச்சு.
நம்ம உடம்பு நம்ம தான் காப்பாற்று. என்னடா அப்படியே இருக்கு. ஹாய் அவ பண்றதுக்கு ஏத்த மாதிரி தான் நீ ஒண்ணும் பண்ணிக்கிற. எங்கம்மா போன? அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு உன்னை எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க. என்ன பண்றது? மாட்டுக்காரன் தாய் கூட பண்றாங்களே. இப்பதான் நாளை பாக்குறேன். நானே இல்லைன்னா அந்த பாவி உன்னை சாவ அடிச்சிருவான். எங்க போகணும்னு சொல்லு. வாய தர நான் செத்தாத்தா நீ சீல் பண்ணுவேன். நான் அம்மா தான் வாங்கறதுக்கு அம்மா அப்பா இல்லாத பொண்ணு வச்சு பாசத்தை காட்டுல இன்னமா எங்கதான் நான் இருக்கிற ஜெகத்துல தானே ஒண்ணும் பண்ண நான் செத்தாவது கலைஞ விஷயம் பட்டோம். ஏன் சாவலன்னு கேக்குறியா? நான் செத்துட்டா எப்படிமா? அப்பா இல்ல, அம்மாவும் இல்ல. முடியா முண்டை அடிச்சிருவா படுத்து நண்டவா. எங்க போனா வாய் தாக்குற மாதிரி வச்சிருவா. வாய தர என் தாய் சமாதிக்கு மாலைப்பட போயிருந்தேன். அம்மா சமாதிக்க மாலை போட போனியா? அம்மா நாளைக்கு யார் சமாதிக்க மாலை போட? நீ பண்றது ஒண்ணு அந்த தேவடி அழகு தேர்ந்ததுன்னா அவ சூத்த தீர்ப்படி வாப்படுத்து. ஐயோ 5 லட்சம் கொடுத்து நானே வாழ ஐயோ வண்டியில் வெத்தது கொடுக்க சொல்ல தப்பா நீங்க வாங்க சொல்ல தந்தா யாரா கொடுத்து. அம்மா சமாதிக்கா மாலை போட போன போயம்மா. அம்மா போய் அம்மாவை வணங்க. காலி நல்ல ஒவ்வொருத்தளவு உட்காந்துட்டு அது எதை பிடிச்சிட்டு குடும்பமோ நிகமையான கொள்ளை நடக்குமோ என்ன வாரி கொள்ளை விடுவாங்களோ. என்ன கூப்பிடாதே, நம்ம வாங்கி புண்ணா போயிட்டு இதுனா சமாளிச்சுக்கலாமா? அம்மா எங்கேயோ குறிச்சு உட்காந்துக்கிறோம். பாருங்கம்மா, அம்மா என் கூட பேசுங்க. அம்மால முதல் முடியும் எங்க போய் ஒரு நாட்டு கேளுங்கம்மா. அம்மா என் முகத்தை பாருங்கம்மா. அம்மால 2வது முடிச்சு. அம்மா பாருங்கம்மா, என் கூட பேசுங்கம்மா. அம்மா தங்கம் தாயே தஞ்சம் தாயே துதி கருணா கதி பத்தவதி தஞ்சம்
ஒரு பெத்த ஆத்தா செத்துட்டா, பெத்த அம்மா மாதிரி வந்தாலே அவளை போய் சூத்தி சூத்தி கேப்ப. அந்த சூத்து பெத்த தேவையால என்னத்து கேப்ப? உன்னை காணன்னா வலிக்குதான்னா ரொம்ப வலிக்குது. நீ வெளியே சொல்ற, நான் உள்ள போய் பேசி நாங்க ஐயா போலும் எங்க போனேன் உன்னை காணன்னு வழிய அரைச்சி அடிக்கிற வரும். நீ இல்லைன்னு நான் சூத்து மேலே அடிச்சுட்டு வரேன். இந்த ஒரு என்ன பண்றது? எங்க போனேன்? நான் கேட்டுக்கிறேன், எங்க போனேன் ஊர்ல தண்ணி கொடுக்குறாங்க. செருப்பு சாணி எங்க போனேன்னு கேட்டேன். என்ன சொன்னா? ஒன்னும் தான் சொல்லல. ஒன்னும் மாத்தான் சொல்லல. என்ன சொன்னாரான்னு கேட்டேன். மணி 10 மணி ஆகுது. இந்த நேரம் ஒரு அறியாத வீட்டுல ஆள் நம்ம எங்க போயிருப்பேன்? எங்க போயிருந்தா? எங்க போயிருந்தா? சரிம்மா சரி.
செய்யலாமா செய்யலாமான்னு கேட்டேன் செய்யலாம்டா செய்யலாமா இங்க முடியாது ஏய் கையா அதிகமா உட்காந்துக்கிறாங்க நீ வேற உள்ளூர் ஆளு யாருன்னா ஆள் இருப்பாங்க பாத்துருவாங்க இதை செய்தாங்கல்ல வேன்ல போக சொல்ல எல்லாம் தூங்கிடுவாங்க நான் சீட்டு மேல உட்காந்துக்கிறேன் நீ கீழே உட்காந்துக்கிறேன் செய்யறாச்சு அவன் சொல்ற பாத்தியா ஏய் எவ்வளவு மனதைரியம் இருந்தா சொல்லுவியா எப்போ செத்து பண்ண தேவையா அந்த தேவைய சமாதி போய் சுத்த செஞ்சு சாமி கோலம் போட்டு மாலை போட்டு வந்து மாலை கட்ட படியா அந்த அம்மா சமாதிக்க வாழ போனேன் போய் வச்சோம் இந்த தேவையா சமாதிக்க கை விளையாடு பெரிய வரணும் கிடையாதா பெரிய சொன்னாரு என்னத்துல லைன் நகர உயிர்ந்துட்டு எதுக்காக ஏன் உழுது நீ செத்தா தாண்டி இந்த வீட்டை எழுவு எடுக்கும் நல்லா துண்ணு போட்டு தூள மாட்டேன் எதிர விட்டோம் போட மாட்டேன் ஒரு காலத்துல எப்படி 5 கிலோ மாவாட்டு பையா டேய் வீடா இது வீடான்னு கட்டேன் நான் புறம்போக்கு இதான் புறம்போக்கு இதான் புறம்போக்குல போர் போட்டு போர் ஸ்டேஷன் நடந்து கிடக்குறேன் கூட பல காரியம் நம்மள தேவையா இருக்காங்க சொல்லுவாங்க யார் அவன் இப்படி இருக்கிறது வீடு பாருங்க ஒரு போர் எப்படி இருக்கணும் ஸ்ரீதேவி இருக்கணும் இது இப்படியா இருக்கும் ஸ்ரீதேவி போயிட்டு இருக்கிறாள் நாயம்மா டேய் இதெல்லாம் வரைக்கும் என்ன தேவைப்படுது என்ன வேணும் எத்தனை போய் முறத்த தொடர்பு தேடணும் போ தொடக்கிறேன்னா மாப்பு போட்ட வெச்சு போற மாதிரி புண்ணு கொஞ்சம் ஏற்றணும் தொடர்பத்தை நாய சுத்தம் பண்ண பெரிய தானே இன்னத்துக்கு கூலியா கட்டுங்க ஆரப்பு வச்சுட்டு மாறா வேண்ட மாறா தப்பா நினைக்காதமா நாட்டை ஆளக்கூடிய இளவரசி முன்ன பின்ன வேலை செஞ்சிருந்தா இதெல்லாம் பரவாயில்ல குழந்தைக்கு தெரியும் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு நான் சொல்லிட்டு வரப்போமா சொல்லு எப்படி செய்யணும் டேய் பொறுப்பு கட்டி எடு நீ ஒழுங்கா சொல்லிட்டு வர பொறுப்பு கட்டி எடு என்ன சாவச்சுட்டு தான் இப்ப படுது நகையாவியோ காடாவாட்ட தோட்டத்துக்கு குடிக்கிறது எடுக்கிறது எப்படி இன்னும் யாரு நல்ல முடிப்பு வந்த மாடாது அவளை நான் கேக்குறேன் எடுக்க தோட்டத்தை அவன் எடுத்துக்கிறப்ப யாருதான் பொண்ணு நான் எடுக்கிறேன் பண்றான் குடும்பம் பண்ற பொம்பளைக்கு தான் தோட்டத்தை பத்தி தெரியுமா சொல்லு டேய் குடும்பம் மாற எனக்கு தெரியும் அவனை பிளாட்ல வாங்கிட்டு உட்காந்து அது என்ன தெரிய போகுது பாருடா இந்த மாதிரி தொழில் இருக்காத குட்டி டேய் பாரு எப்படி தொட முடிக்கிறது இல்லையா பார்க்க சொல்ல அவளை அண்ணன் ஜான கண்ண பாத்துறா எனக்கு அடி எது மனை எதுன்னு தெரியலம்மா வெள்ள கேச்சிடுவேன் உனக்கு வர 2 பெரிய கேட்டு அப்படி வா டேய் இங்க வா டேய் யாரா வா மொத்தம் சொல்லு
கூடாடா நெல்லு தூக்குறாங்க நெல்லு. ஐயோ போய் வழியாங்க யார் யார் எந்த தெரு ஓடுது தெரியாது. நான் போயிட்டு வரத்துக்குள்ள வீட்டை வாசல் சுத்தம் செஞ்சு சாணம் கோலம் போட்டு வைக்கல. நான் சந்து புள்ள போட்டு வைக்கலன்னா நீ யாருமே நான் வைக்க மாட்டேன். பெட்ரோல் ஊற்றி போயிட்டு போடுவேன். 53 லட்சம் வாயில தான் போட்டு போய் வச்சா போய் வரத்துக்குள்ள மச்சி கிளியர் கிளியர் கிளியர். மாற்றா அந்த கொடுமன்றாங்கல்ல இப்பதான் என் கண்ணால பாக்குறேன் அம்மா. எச்சக்கம்மல கதை பேசுற கதை உங்களா கத்து கொடுக்குன்னா என்ன பாவம்மா. பெத்த உலகத்தான் தெரியுமா பிள்ளையோட அருமை. ரெண்டாம் தரமா சத்திய விட இருக்கு எங்க தெரிய போகுது. 10:30 மணிக்கு வீட்டை போயிருக்க சொல்றாள். அப்பா மணி 10 மணிக்கு ஆயிடுச்சு. என்ன பண்றது? இந்த வேலைகள்ல நான் ஒருவேளை தான் செய்யணுமா? அரண்மனையில எவ்வளவு வேலையாட்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்யக்கூடாதா? அந்த பாவிதான் மனசாட்சி இல்லாத ஒவ்வொரு நாளையும் இப்படி எல்லாம் சித்திரவதை செய்யறாளே. அந்த பாவிக்குதான் மனசாட்சி கிடையாது. அவனை ஏன்னு ஒரு வார்த்தை நீ தட்டி கேட்க மாட்டேன். அவன் சொல்றதுக்கெல்லாம் இப்படி தலையாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. கடவுளே எல்லாம் தெரியாம பேசுறியோ? நான் தாடி ஆட்டி நடக்கிறேன். எனக்கு நரம்பு நிக்கல. நானே தலைய ஆட்டலன்னு வச்சுக்கோ. வெளியே வந்தா சூத்த ஆட்ட போடுவான். ஐயோ அவன் போற பஸ் கவுருமோ, அவ பாடிய பச்ச இடத்துல போவாங்களோ, அவ வாயில என் நின்றுமோ. அந்த பாவி ஒரு நாட்டுக்கு இளவரசினான். ஒரு நாளும் மின்மத்தை அனுபவிச்சது கிடையாது. இப்படிதான் ஒவ்வொரு நாளும் அந்த பாவிடச்சு நான் சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டு வருகின்றேன். என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் எழுந்து போக வேண்டுமா? அம்மா காலம் என்னும் நதியினிலே காதல் என்னும் படகு மழை வரை ஓட்டி காலம் என்னும் நதியினிலே காதல் என்னும் படகு விட்டே மாலை வரை ஓட்டி வந்தேன். மடுகரைக்கு கூட்டி வந்தேன். காலம் என்னும் நதியினிலே காதல் என்னும் படகு விட்டே மாலை
இதயம் என்ற கூட்டினிலே இருவருக்கும் இடமில்லை. காலம் என்னும் நதியினிலே காதல் என்னும் படகு விட்டேன் மாலை வரை